ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே வந்து உங்ககிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு யோகாவோட ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஒரு ஃபேஷியல் யோகா செய்ய போகிறேன். அந்த யோகா நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். ஒரு 3 மந்த்தாக பண்ணிட்டு வரேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த ரொட்டீன் லைஃப்பில் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. இந்த யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த ஃபேஷியல் யோகாவுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். நார்மல் ரொட்டீனில் மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் யோகா செஞ்சுருவேன். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக 1 மந்த்தாவது செஞ்சு பார்க்கணும். நான் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல, மாய்ஸ்சரைசர் கூட போடல. அப்படியே இது பேர் ஃபேஸு, வெறும் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு பொட்டு வச்சுட்டு சரி சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தின்னூர் மட்டும் விட்டுருக்கேன். வேறு எதுவுமே வந்து நான் ஃபேஸ்க்கு எதுவுமே போடலை. உங்ககிட்ட ரியலாக காட்டினா தான் வந்து அது நல்ல எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு ஹோப் வரும் இல்லையா? நமக்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரியலாக பேசும்போது நம்மளே இன்ஸ்பயர் ஆகி சரி அப்போ இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படி தோணும்ல. அது அந்த மாதிரி தான் வந்து சரி ஓகே நம்ம ரியலாக வந்து காட்டலாம், அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஓகேவாக இருக்கும். ஓகே சொல்லிட்டு ஹோப் ஆகிட்டு அவங்க செஞ்சு பார்ப்பாங்க, செஞ்சு பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாங்கன்றதுக்காக கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோ கேஸ்டர் ஆயிலை உங்ககிட்ட என்ன ஆலிவ் ஆயில் தான் இருக்குன்னா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மலாக எப்போதுமே காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து விளக்கெண்ணெயில் நேச்சுரலாகவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கேஸ்டர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டியே நார்மலாக என்ன அப்படின்னா ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் குறைக்கும். ஸோ நமக்கு அந்த சுருக்கம்லாம் வருதுல்ல ஏஜ் ஆக அந்த சுருக்கத்தை வந்து இது நார்மலாக நேச்சுரலாகவே இது வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறது இந்த கேஸ்டர். நம்ம வந்து எதுவுமே நிறைய தடவை நினைப்போம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது இதாகுமான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை. இது வந்து ஆக்னி வராமல் பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து நல்லா கேஸ்டர் ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். நான் கையை எப்படி வைக்கிறேன் பாருங்கள். எப்படி வச்சுருக்கேன், இப்படி கையை எப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்மளோட சிசலில் வச்சுக்கோங்க, ஓகேவா? சிசலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஜா லைன் வந்து நமக்கு சிசல் மாதிரி வர்றது வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக வர்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜா லைன் வந்து சிசல் மாதிரி வர்றதுக்கான யோகா தான் இது. ஃபஸ்ட்டு யோகா அது. செகண்ட் யோகா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன். நம்ம தூங்கி எழுந்தா அங்கே வீங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அங்கேயும் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்லேயுமே மசில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி யோகா பண்ணும்போது நம்ம ஃபேஷியல் மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பண்ணுறனால வந்து ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. தேர்ட் என்ன அப்படின்னா, தேர்டு ஒன்றுமே பெருசாக கிடையாது. நார்மலாக நான் கையை வச்சுட்டு அப்படியே வந்து இது பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஏஜ் ஆக ஆன்டி ஏஜிங் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு சில நேரத்தில் வந்து ஏஜ் ஆக ரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கம் வரும். ஸோ அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த யோகா. இது வந்து நார்மலாக இது பண்ணும்போதே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம மசில்ஸையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரிலாக்ஸ் பண்ணும். நமக்கு இந்த சிரிக்கும் போது வந்து இந்த இடத்துல சுருக்கம் விழும். அதாவது இங்கே சுருக்கம் விழுறதுக்காக, அது விழாமல் இருக்கிறதுக்காக, அதாவது நல்ல ஸ்மைல் லைன்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்டு, இந்த 2 எண்ட்லேயும் வந்து ஃபிங்கரை வச்சுட்டு அதே மாதிரி தான் இங்கே ஐஸ், அந்த ஐஸோட எண்ட்லேயும். ஸோ இது ஐ ஸ்ட்ரெயினை மட்டும் குறைக்கும்னு கிடையாது. இந்த இடத்துல நமக்கு க்ரோ லைன் மாதிரி வரும்ல, அதாவது அந்த சுருக்கமே இங்கே சிரிக்கும்போது சில நேரத்தில் தெரியும்ல நமக்கு. அப்போ அந்த மாதிரிலாம் சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்காக. ஆக்சுவலாக 30 க்ராஸ் பண்ணிட்டாலே நிறையா வந்து நமக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ அது இல்லாமல் நம்ம எப்போதுமே வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக யங்காக வச்சுக்கிறதுக்காக. அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த கண்ணும் வந்து போக போக வந்து சீக்ஸ் வந்து அப்படியே சேக் ஆகிட்டு கீழே அப்படியே வராமல் இருக்கிறதுக்காக அப்போடா நல்லா வந்து லிஃப்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சீக்ஸ் வந்து சேக் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும்னு இல்லை, ஜென்டலாக பண்ணுங்கள்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணும்போது கூட இந்த மாதிரிலாம் செய்வாங்க. நோஸ் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு சைட்லலாம் வந்து இப்போ இந்த சீக்ஸோட ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா நோஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது அமுங்கி போய் அப்படி தெரியும். ஸோ அது வந்து தனியாக நல்லா சொல்லுவாங்கள்ல, நல்லா மூக்கு எடுப்பாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நோஸ் தனியாக தெரியணுன்றதுக்காக வர்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பயங்கர பெருசாக அப்படி வந்து இருக்கும். என்னடா இது டபுள் சீன் ஒரு பெரிய இதாக இருக்கே அப்படி தோணும். ஸோ இந்த இதை நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் டபுள் சீன் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நம்மளால எவ்வளோ முடியுமோ நம்மளோட லோயர் ஜாவை நல்லா வந்து லிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறது தெரியும். லைட்டாக இங்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுறது நமக்கு நல்லா தெரியும். வச்சுருங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி 20 டைம்ஸ் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்து செஞ்சு காட்டினேன். அதே வந்து நீங்கள் அதை நார்மல் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடலாம். எல்லாமே வந்து ஒரு 20 கவுண்ட்டுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வரும். அதை வந்து அதோட டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் முன்னாடி வந்து என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குது, இந்த இடம்லாம் இப்படி வந்ததுக்கு காரணம் மெயினாக வந்து இதுதான். பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுது. அதனால் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் பூஸ்டிங்காக வந்து சரி ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பூஸ்டிங்காக நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து மார்னிங் என்ன வந்து பண்ணுறேன் அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். நானுமே வந்து பர்பிள்லேருந்து நிறையா ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு அதையுமே போட்டு பார்ப்பேன். இந்த ஃபேஸ் வாஷ் ஓகேவா, எது வந்து லாஸ்ட்டாக ஃபைனலைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்பேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவாக அதை பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆவேன். என்னோட பூஸ்டராக எனர்ஜி பூஸ்டராக வந்து நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.